கிடையாது. இப்போ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து லைக் ஒரு ப்ராக்ரெசிவான ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறான், அவன் வந்து அப்போ வேணான்னு சொல்லிடுறான். அடுத்து அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், அவன் வந்து நான் கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ இது வந்து இட் இஸ்ன்ட் அபவுட் இன்ஸ்டண்ட்டாக நடக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து எம்ப்ரேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் when it comes to marriage அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 6th லைஃப் லெசன் வந்து ட்ரூ லவ் இஸ்ன்ட் ஹோல்டிங், இட்ஸ் அபவுட் லெட்டிங் கோ. ஸோ கடைசியாக வந்துட்டு அவன் வந்துட்டு உண்மையாக லவ் பண்ண அந்த பொண்ணை வந்துட்டு விட்டுறான். நீ போ, பரவாயில்ல, நீ வந்து வேறு யாரையோ லவ் பண்ணுறியா, ஓகே நீ அவனுடைய போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். ஸோ ஒரு உண்மையான காதல் அப்படின்றது வந்து அவங்க போயிட்டாங்களா நான் பழி வாங்குவேன் அப்படிலாம் இல்லாமல் நீ அவனை காதலிக்கிறியா, சரி ஓகே நீ அவனோட போ, நீ நல்லா இரு அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து உண்மையான காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து 7ஆவதாக வந்து when you're too good, others immaturity may hit you, you have to be ready to face it. ரொம்ப நல்லவனாக இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா மற்றவங்களோட இம்மெச்சூரிட்டி எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த படத்துலையும் வந்து அவன் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கான். அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன நினைக்கிறான்னா, நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், நான் இந்த ஆங்கிளில் பார்க்கலையே அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நம்ம லவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறான். அப்போ அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, வேணான்னு சொல்லிடுறான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நான் இந்த பொண்ணை லவ் பண்ணும்போது சரி நான் உன்னையே சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறான். அவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் அவனால் வந்து அப்போ சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலைமை. சரி ஓகே, அப்போ அந்த பையன் இன்னொரு பையன் வந்து கேட்குறான், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இவன் நல்லவன்றதால இவங்க 2 பேரோட இம்மெச்சூரிட்டியில் இவன் வந்து இந்த ப்ராசஸில் வந்து ஸ்பாயில் ஆகுறான். சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அது ஒரு லைஃப் லெசன். அடுத்து 8ஆவதா, when you are in toxic love, your mind will be clouded, unable to realize the reality. ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப க்ளவுட் ஆகிடும். ஒரு பனிமூட்டமாக இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னே புரியாது. அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, நீ நினச்சிட்டு இருக்கியா நான் அவ்வளோ ஒர்த்துன்னு, நான் அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லைடா, எனக்காக நீ ஏன்டா கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும், நீ வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிக்கோ, நான் போயிடுறேன் அவன் கூட அப்படின்பா. அது அவன் வந்து அப்போ தான் வந்து ஒரு ஒரு டீப்பான லவ்வில் இருப்பான் அந்த பொண்ணுக்கிட்ட. அப்படி அவனால் வந்து யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த பொண்ணை விட்டுட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, நீ உனக்கு அப்புறம் என் லைஃப்பில் யாரும் கிடையாது, உனக்கு முன்னாடி ஸ்கூல் லவ் காலேஜ் லெவலாக இருந்திருக்கு, பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ தான் அப்படின்வான். அது வந்து அந்த மாதிரி சொல்லும் போது அதான் அது வந்து டாக்ஸிக்கான லவ் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து க்ளவுடடாக இருக்கும், நம்மளால் யோசிக்க முடியாது. இந்த கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு தோணுச்சு. அடுத்து 9th வந்து லவ் இஸ்ன்ட் ரிசீவிங் எமோஷன், இட் இஸ் அ கிவிங் எமோஷன். ஸோ இது வந்து லவ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நான் எனக்கு வேணும் லவ் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கும்